அஸ்ஸலாமு அலைக்கும். பாவமே செய்யாம எந்த சிறுக்கு வைக்காம அவங்க மூத்தாயிடுறாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையில என்ன செய்யறான்? எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கடைசி மனிதர் அவரை எடுத்து வலது கையால எடுத்து சொர்க்க தண்ணில கழுவி அல்லாஹ் என்ன செய்யறான்? உயிரை கொடுத்து சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அப்ப அந்த மனிதன் என்ன சொல்லுவாராம்? யா அல்லாஹ், எல்லாருமே இந்த சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எனக்கு எப்படி யாராவது என்னோட திருநாமத்தை சொல்லிட்டு போ. கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் அந்த மனுஷன் நினைக்கிறான், யா அல்லாஹ், நீ படைச்ச மனித எல்லாருமே டன் கணக்குல போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு, எனக்கு எப்படி இடம் இருக்கும்? கோடான கோடி பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நான் தான் கடைசி மனிதன், எனக்கு எப்படி இடம் இருக்கு? அப்ப அல்லாஹ் சொல்றான், மறுபடியும் என்னோட திருநாமத்தை சொல்லிட்டு நீ போ. மறுபடியும் பாருங்க, மூணாவது கேள்வி, மூணாவது வாட்டி சொர்க்கத்துக்கு நடந்து போய் சொர்க்க வாசல் நின்று போகும். யா அல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எனக்கு எப்படி இடம் கிடைக்குமா? அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய திருநாமத்தை சொல்லி நீ போ, தைரியமாக போங்களாம் அல்லாஹ். அப்ப அந்த மனிதரே ரொம்ப கவலைப்பட்டு போற, எப்படி இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொர்க்க கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாராம். இந்த உலகத்தை விட 100 மடங்கு காலியா சொர்க்கம். அப்படியே திகைச்சு போறாரு அந்த மனிதன். யா அல்லாஹ், உன்னுடைய கருணைக்கு அளவே கிடையாது, எல்லாரும் கோடான கோடி பேர் உள்ள போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு, இந்த உலகத்தை விட 100 மடங்கு காலியா கிடக்குது, எப்படியாப்பட்ட அறுக்குடைய உன்னுடைய கருணைக்கு ஈடே கிடையாது, உன்னுடைய அந்த தாராள மனசுக்கு அளவே கிடையாது. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மனிதரே அல்லாஹ்வை போட்டி போந்து போறான். பாருங்க அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நரகத்துல கிடக்குறாரு ஒரு மனிதன், நரகத்துல கிடந்து அல்லாஹ் இடத்துல கெஞ்சிறாரு, யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் இந்த நரகத்தை கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் லேசாக்கி எனக்கு அக்கறையில் அப்படி விட்டுரு, நரகத்தை விட்டு என்ன அக்கறையில விட்டுரு, நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் இதுக்கப்புறம் நீ எதுவுமே கேட்க மாட்டேன், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த நரகத்தை எடுத்து என்னை வெளியே மட்டும் அப்படி விட்டு. ஏன்னா பல நாட்களா பல வருஷமா நான் நரகத்திலே கிடக்குறேன், என்னோட தோள்கள்லாம் இந்த நரகத்துல இதாகி எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சா என்னை மன்னிச்சிரு யாருன்னு அந்த மனிதர் அல்லாஹ் இடத்துல கொஸ்டின் வைக்கிறார். ரொம்ப கெஞ்சிறாரு அல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்க கூடியிருந்தோம், எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டா மன்னிக்காம இருப்பான்ல, நம்ம அல்லாஹ்வுடைய வல்லமையா விளங்குறது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நம்மள நம்மள முடிவு பண்ணிக்கணும், நம்மள ஒண்ணு செஞ்சுக்கிறது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் இது பண்ண மாட்டான், நம்மள எடுத்துக்கணும். அந்த மனிதர் அல்லாஹ் இடத்துல கெஞ்சிரா, யா அல்லாஹ், பல நாட்கள இந்த நரகத்திலே கிடக்குறேன், எனக்கு கொஞ்சம் விடுதலை கொடு, என்ன அக்கறையில மட்டும் என்ன விட்டுரு, நான் இதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், சரி, அக்கறையில கொண்டு போய் அல்லாஹ் விட்டுட்டான். கொஞ்ச நாள் போகுது, காலம் நேரம் அப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் அல்லாஹ் இடத்துல மறுபடியும் அந்த மனிதர் கொஸ்டி வைக்கணும், யா அல்லாஹ், என்ன நரகத்துல இருந்து நீ எடுத்துட்டா அந்த மரத்து இணல்ல கொண்டு போய் என்ன விட்டுரு, நான் இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல மறுபடியும் கெஞ்சிடாரு அந்த மனிதன். ஆனா இதுல என்ன ஒரு காரணம் பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த மனுஷன் நேர்வாளா வழி கொடுத்துட்டான். மனிதனை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து எடுத்துடணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் மனிதன் மேல பாசங்க, கொஞ்சம் நெஞ்ச பாசம் கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா வீடியோல பேசிக்கிறதா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். நாங்க வீடியோல பேசிக்கிட்டே இருப்போம், ஆனா கேட்கிறவங்களுக்கு உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் வேணும். அப்ப என்ன செஞ்சான் அந்த மனிதரை அல்லாஹ் இடத்துல கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த சொர்க்கம் அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் மரத்துக்கிட்ட உடனே கொஞ்சம் நாள் போயிட்டே இருக்கு, காலம் நேரம் போயிட்டே இருக்கு. அப்புறம் அல்லாஹ் இடத்துல மறுபடியும், யா அல்லாஹ், எனக்கு கருணை செய்யுங்க, எனக்கு கொண்டு போய் சொர்க்க வாசல் கொண்டு போய் விட்டு, மறுபடியும் கொண்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். மறுபடியும் அல்லாஹ் இடத்துல மறுபடியும் கெஞ்சினாரு. அப்ப அல்லாஹ் சொன்னா, சரி, உன்னோட பாவத்துல நான் மன்னிச்சுட்டேன், சொர்க்க வாசலை கொண்டு போய் விட்டாச்சு. சொர்க்க வாசலை விட்ட உடனே மறுபடியும் கொஞ்சம் நாள் போயிட்டு காலம் நேரம் போயிட்டே இருக்கு. அப்புறம் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், என்ன சொர்க்க வாசலை நீ விட்டுட்டா சொர்க்கத்தை மட்டும் அப்படி பாக்குறது மட்டும் என்ன விட்டுரு, சொர்க்கத்திலே என் வாசல்ல கொஞ்சம் விட்டுட்டா அந்த கதவை திறந்து சொர்க்கனை எப்படி நான் பாத்துக்கிறேன் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்னானா, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துல போய் நிரந்தரமாக வாங்க. அல்லாஹ் எவ்வளவு மனிதன் மேல பாசம் பாருங்க, அல்லாஹ் மனிதன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம நினைக்கணுங்க. ஏதோ குணம் போன போக்குல இன்னைக்கு நான் தான் தப்பு செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களை பாருங்க, இன்னைக்கு
ஸ்கூலுக்கு போற பசங்கள்லாம் இன்னைக்கு மது குடிக்காங்க, வாழ்க்கை வெறுத்துடுறாங்க. 15 வயசு 17 வயசு 20 வயசு வாழ்க்கை வெறுத்துடுறாங்க. என்ன காரணம்? அவங்க தாய் தகப்பன் கரெக்டான முறையில பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கத்தை சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை எடுத்து நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த புள்ளோட பிஞ்சு மனசை ஏத்தணும். நபிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்குத்தான் நபிமார்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த சொல்லணும், அந்த பிஞ்சு உள்ளத்துல ஏத்தணும். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன பசங்களை எவ்வளவு தப்பு பண்றாங்க. கவலையான விஷயம். நாங்க இந்த வீடியோ போட்டதை மெயின் காரணம் இந்த ஸ்கூல் பசங்களுக்காக. இந்த யூடியூப் சேனல் நாங்க திறந்ததை இந்த இந்த முன்னாடிலாம் நாங்க கிதாபு கொடுத்துருக்கோம். நாங்க வியாபாரத்துக்கு போற வழியில உங்களை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நாங்க கிதாப் கொடுப்போம். இந்த யூடியூப் சேனல் நாங்க உங்களுக்கு திறந்ததை இந்த மாதிரி வாலிப பசங்க எல்லாம் நல்ல வழியில போயிடும். தாய் தப்ப பாருங்க, கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்க, அடியில நெருப்ப கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படிக்கிற பசங்க பாருங்க, அதான் நீங்க தாய்மார்களே சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு தாய் தப்பதான் புத்திமதி சொல்லுங்க. நீங்க எல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நேரான வழி. நபிமார்களை பத்தி பேசுங்க, சகாபாக்களை பத்தி பேசுங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, நல்லதுதான், நல்ல விஷயம் செய்றீங்க. அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, மார்க்க விஷயத்தை சொல்லுங்க. இறைவனுடைய வல்லமை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நாளைக்கு தப்பு செஞ்சா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பான் பாருங்க. மனிதன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஏன் ஒவ்வொரு நபிமார்களும், ஒவ்வொரு மகான்களும், ஒவ்வொரு சகாபாக்களும், ஒவ்வொரு இறைநேசர்களும் நீங்க பாருங்க, பயான்ல கத்தி கத்தி ஆவி குலைக்கிறாங்க. எது? ஏன்டா அவங்களுக்கு தெரியுது, தார்ப்பீரம் தெரியுது, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அந்த குவாலிட்டியில உள்ள மகிமை தெரியுது. ஏன் மகான்கள்லாம் அந்த அளவுக்கு பேசணும்? மக்கள் நல்லபடியாக இறைவனை வணங்கணும், அவங்களும் சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன் மணிக்கணக்கா பேசுறாங்க, வெளியூர்கள்ல போறாங்க, சவுதியில இருந்து இன்னைக்கு பாருங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வர்றாங்க இந்த மார்க்கத்தை பரப்புறதுக்காக. ஏன் இதெல்லாம் அங்க பேசப்படுது? தாய் தகப்பன் நீங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். கஷ்டப்பட்டு நீங்க படிக்க வைக்கிறீங்க, அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல அந்த அன்பு வார்த்தைகள் நீங்க பேசி அந்த பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி செய்யணும். பெரியவங்களை மதிக்கிற மாதிரி நீங்க செய்யணும். படிக்க வச்சா மட்டும் போதாது, பிள்ளைகளை கண்காணிக்கணும். அந்த பிள்ளை என்ன செய்யுது, எங்க போகுது, எங்க வருது. போன வாங்கி கொடுத்துறாங்க தாய்மார்கள் தகப்பமார்கள்லாம். ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யணும் நம்ம கண்காணிக்கணும். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு கடமை. அந்த பிள்ளை பாருங்க, பெண் பிள்ளைலாம் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கவலையான விஷயம். பெண் பிள்ளைய பெத்தீங்களா, கொஞ்சம் கவனப்படுத்துங்க. அந்த பிள்ளை எங்க போகுது, யார்கிட்ட பேசுறாங்க, அதெல்லாம் கண்காணி. நீங்க பாசம் கொடுக்குறீங்க, ஆனா இருந்தாலும் ஒரு அளவோட வச்சுக்க. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, எல்லாம் நீங்க சாப்பிடுறது கூட அளவோட சாப்பிடுங்க, சிரிக்கிறது கூட அளவோட செய்யுங்க, பேசுறீங்களா அதுவும் அளவு, எல்லாமே அளவோட நீங்க வச்சுட்டீங்களாக்க எல்லாமே அளவோட இருக்கும். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு. நாங்க சொல்றேன், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாது. நாங்க உங்க நல்லதுதான் சொல்றோம். ஏன்னா நாங்க போற நயிலுங்கள்லாம் நாங்க எவ்வளவோ பாக்குறோம், எவ்வளவோ பாக்குறோம். இன்னைக்கு எல்லாம் தாய்மார்கள் அழுகுறாங்க, என் பிள்ளை இறந்து போச்சு. நீங்க ஆரம்பத்திலே கொஞ்சம் ஸ்டிக் பண்ணியிருந்தீங்களாக்க, ஆரம்பத்திலே அழகாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தாக்க அழகான முறையில வாழும். பிள்ளைகளுக்கு பாசம் கொடுக்கணும். ஆனா எந்த நேரத்துல பாசம் கொடுக்கணும், எந்த நேரத்துல இது தூங்க நேரத்துல பிள்ளைகளை தூக்க சொல்லிடணும். அது பெண் பிள்ளைய அவ்வளவு அழகான முறையில கவனிக்கணும். அது எங்க போகுது, யார்கிட்ட அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. தாய் தகப்பன் நீங்க கஷ்டப்படுறீங்க, கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒண்ணு இருக்கு. ஏதோ நம்ம பெத்தோம், ஏதோ படிக்கட்டும் நம்ம அப்படின்னு இந்த பிள்ளைகளை நீங்க கண்காணிங்க. மூச்சு விடுறது நம்ம நபிமார்கள் சொன்னாங்க, பிள்ளைகளை உங்களுடைய கண் பார்வையிலே வச்சுக்கிறீங்க, பிள்ளைகளை பண்ணுங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய மகான்கள்லாம் இன்னைக்கு மேடையில இருந்து இன்னைக்கு ஆவி குலைக்கிறாங்களே, எதுக்கு? இந்த மனிதன் நஷ்டத்துல போயிடும். இந்த மனிதனும் திருந்தணும், அடுத்தவங்களும் திருத்தணும். இப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் இன்னைக்கு அதில் நீங்க கடைப்பிடிங்க. இன்னைக்கு உங்களுக்காகத்தான் இந்த சேனலை நாங்க ஓபன் பண்ணுவோம், உங்களுக்காகத்தான் நேரத்தை ஒதுக்கி நாங்க பேசுறோம். ஏன் இதை நாங்க எப்படியாவது சொல்ல வேண்டிய கடமை, எங்க கடமை நாங்க சொல்லிடுவோம். நீங்களும் நான் உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு நீங்க சொல்லணும் எத்தி வச்சிருங்க. அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான். அவங்க பாவத்துல அல்லாஹ் மன்னிக்க கூடியவங்க ஆண்டு. நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையில ஆய் பெண்டா துறைய வெட்டி போட்டு ஒரு தாய், அதை விட 70 மடங்கு நம்ம பேர பாசம் அல்லாஹ்.
நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சார். அதுக்காக பாவத்திலே மூழ்கிடக்கூடாது. பாவம் எங்க நடக்குதோ நம்ம தட்டி கேட்கணும். ஏதாவது உங்களுக்கு பாவம் நடக்குதா, நீங்க தைரியமாக தட்டி கேளுங்க. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்களா, ஒரு முள் இருக்கா, அந்த முள்ள அகட்டுங்க. கல் இருக்கா, கல்ல அகட்டுங்க. 100 பசியாளுக்கு சாப்பாடு கொடுத்த நன்மை. 100 பசியாளுக்கு நம்மளால சாப்பாடு கொடுக்க முடியுமாங்க? ஒரு போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு முள்ளு கிடக்குது, யாரு காலி குத்திருமன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, அந்த நன்மை பெரிய நன்மைங்க. ஒரு கல்லு கிடக்குது, யார் மேலேயும் கல்லு எதறிட்டா அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு போறீங்களே, அது அவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. ஒரு தோழர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யார சொல்லலாம், என்னால எந்த நன்மையும் செய்ய முடியாது, என்கிட்ட பணம் காசு இல்லை. முகமது நபி சொன்னாங்க, நீங்க அமைதியாக இருங்க, அதான் உங்களுக்கு தர்மம். தர்மம் நம்ம அடுத்தவங்களை பத்தி புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. என்ன, நம்ம யாருக்கு நமக்கு நல்ல எண்ணத்தோட இருந்தவ அத பெரிய நன்மை, சதக்கா செஞ்ச நன்மை. இதை நம்ம பின்பற்றி வாழணும். நம்மளும் அழகான முறையில வாழணும், அடுத்தவங்களும் அழகான முறையில நம்ம திருத்திக் கொண்டு. இது அழகான மார்க்கம், அழகான மார்க்கம், அழகிய முறை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அழகு உடையவன், எல்லாவும் அழகு உடையவன், நீங்க அழகாக நடங்குங்கிறாங்க. நான் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், நீங்களும் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு பாசம் பாருங்க. இந்த வீடியோல நாங்க பேசிக்கிட்டே போலாம், ஆனா நேரம் இல்லை, கம்மியான நேரம் தான் எங்களுக்கு. எல்லா இடத்துலயும் எங்களுக்காக மன்னிப்பு தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.